இன்னைக்கு நமக்கு வந்து மெஹந்தி போட போகிறோம். கைக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆள் இன்னைக்கு இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கை எங்க வச்சா தெரியுமா பாரு. எனக்கு ஹரி மேல எவ்வளோ லவ் பேர் மெஹந்தி செவந்துருக்கு. ஆனால் பின்னாடி செவக்கல. சாரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அக்கா பார்த்தீங்களா? சிரிக்க ஞாபகம். அவ்வளோதான். அக்காவோட சுட்கேஸ் நல்லா இருக்கு. கைஸ் வேலை போய்கிட்டே இருக்கு. நான் படுத்துக்கிட்டே இருப்பேன். வேலை ஸோ இப்போ நம்ம வந்து மெஹந்திக்கு வந்து நாங்கள் வந்து டீம்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து லவ் ஸ்டோரி மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது எந்த அளவுக்கு போட முடியுன்றது அக்கா இப்போ நமக்கு காட்டுவாங்க. அக்காவோட திறமைகளை இங்கே காட்டிட்டு இருக்காங்க. என்ன போடுறோம் அப்படிங்கறத வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அது வரைக்கும் சஸ்பென்ஸ் என்ன வந்து ஃப்ளோ இருக்கு, மெஹந்தியோட ஃப்ளோ என்னென்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களே பார்க்க நீங்களே கெஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்களே ரிவீலிங் பார்ப்பீங்க. இங்கே வந்து எனக்கு போயிட்டுருக்கு, அங்கே பின்னாடி அம்முக்கு போயிட்டுருக்கு. வணக்கம். எனக்கு பார்த்தீங்களா என்னோட ஒரு ஆளுக்கு பாருங்களேன், என்னை வந்து நவரவே நான் ஆக்சுவலி சும்மா உட்காரவே மாட்டேன். என்னால் பேசாமலும் இருக்க முடியாது, நவராமலும் இருக்க முடியாது. என்னை வந்து இறுக்கி பிடிச்சி வாய்க்கெலாம் போட முடியாது. சாரி, வாயில் மெஹந்தி போட வாய் பேச மாட்டேன்றது பார்த்தீங்களா? கைக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆள் எனக்கு இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். கைஸ், இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கேன். நானும் கூட எனக்கு ஆனால் இதுவே என்னோட பொறுமை. அவங்க சிரிக்கிறாங்க, இவ்வளோ அமக்கலாம் பண்ணிட்டு இதே பொறுமை அப்படிங்கிறாளுன்னு. அம்மு எனக்கு வந்து ஒரு டைம் வந்து மெஹந்தி போடும்போதே எல்லாத்தையும் களைச்சி விட்டு ட்ரெஸ்ஸில் ஆக்கி, இன்ஃபேக்ட் அவள் ஃபேஸில் கூட ஆக்கிலாம் நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லி வாய மூட பண்ணி விட்டுற போகிறேன். இன்னும் முடியல. இப்போ தான் வந்து ஒரு பேர் ஆஃப் ஹேண்ட்ஸாக ஒரு சைட் ஆஃப் ஒன் ஹேண்ட் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இப்போ இன்னொரு சைட் ஆஃப் ஹேண்ட் முடிஞ்சு பேக் ஹேண்ட் வரணும். மீன்வெல் 2 காலும் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. பாருங்க, நான் எவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணுறேன் உலகத்துக்குன்னு. தொடலாமா? காஞ்சிச்சா? வாவ், காஞ்சிச்சு. அப்போ நான் ஜாலியாக இருக்கலாம் இனிமே. அதுக்கு முன்னாடி இந்த கை எங்க வச்சா தெரியுமா போடா. என்ன நடந்துக்கிட்டு இருக்க? வேற பிரீதா கிளாப் பண்ணு. பிரீதா சின்ன கிளாப் பண்ணுவேனா ஏதோ பண்ணியாம என்ன பண்ணு. மாசான क्वेश्चन. ஓபல் டென்டல்ஸ்ட்ரியில வேலை செய்யற அந்த டாக்டர், உங்க பேர் எனக்கு தெரியல, என்ன சொன்னீங்க நீங்க? கலர்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுல்ல. பொங்கல் ஒயிட் தான், சாம்பார் இது எங்களுக்கு ஒயிட் தாங்க வரும், ஹாஃப் ஒயிட்டா இருக்கும். அவ சாம்பார் அப்படி நல்லா பெசஞ்சு வச்சு தான் தரா. கிழிக்கிறாவ. சாக்லேட் பண்ண என்ன கலர்? பக்கோடா சாப்பிட்டேன். இந்த மாதிரி தாங்க பண்றா. ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா, அவனும் செய்ய மாட்டேங்கிறா. ஆக்சுவலி கைஸ், நான் என்ன பண்ணேன்னா போய் டீத் ஒயிட்னிங் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பிரைட்ஸ் எல்லாம் வந்து ஒரே கிளார் அடிக்குது. எங்க இருந்தா என் பல்லுல இருந்து வருது. லைட்ல ஆஃப் பண்ணா என் பல்லுல இருந்து எது ஒயிட் டீத் ஒயிட் ஓவர பேச பக்க வீடியோ போனா அதுக்குள்ள க்ளீன் போற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே கைஸ், இப்படிலாம் முடிச்சுட்டு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 hours ஆயிடும். இப்போ வந்து நம்மளோட அடிமைகள் மேட்ஸ் நமக்காக என்ன பண்றாங்க பாருங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ராஜா முகுத் மாதிரி நான் உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கு. இது பாருங்க, திஸ் இஸ் மை பேக் ஹேண்ட் டிசைன். கைஸ்,
ஒரு வழியா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 கிட்ட ஆகுது. என்னோட மெஹந்தி வந்து முடிஞ்சது. நான் இன்னும் தூங்கவே இல்லை. நான் பேக்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் சத்தமாகவும் பேச முடியாது. என்னால் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். மெஹந்தி கால் மெஹந்தி இப்போ பார்த்தா கொஞ்சம் கொதர்னா மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மெஹந்திலாம் பண்ணிட்டு என்னோட கை எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலி ஸ்டெயின் வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த உள்ளங்கையில வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவ்வளவு ஹீட் இருந்தாதான் அப்படி இருக்கும். ஹீட் போனா பிளஸ் ஆர்கானிக் பாடி ஹீட் பாடினா ரொம்ப ஸ்ட்ரெங்க் வரும். நிறைய லவ் இருந்தா மெஹந்தி சவக்குமா? அது யாருக்கு யாரு மேல இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு அவர் மேல இருந்தாங்க பாரு. எனக்கு ஹரியோ மேல எவ்வளவு லவ் பேர் மெஹந்தி சவந்துருக்கு. ஆனா பின்னாடி சவக்கல. சாரி பின்னாடி இருக்குது உங்களுக்கு நினைக்கிறேன். பின்னாடி இப்ப வந்து அடுத்த டியூட்டி எப்படி நேற்று மெஹந்தி டியூட்டி முடிச்சோ அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு டியூட்டிஸ் நெயில்ஸ் டியூட்டி பண்றதுக்கு இந்த பியூட்டி வந்திருக்காங்க. அக்கா சிரிப்பலிக்கு மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அக்கா பாத்தீங்களா? சிரிக்க ஞாபகம். அவ்வளவுதான். சிரிச்சு அதை எடிட் பண்ணி போட்டுறேன். அது உங்களுக்கு சிரிப்பாங்க. கோவை சரலா மாதிரி சிரிப்பாங்க. உங்களுக்கு நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட ப்ரொபோசல் நெயில்ஸ் பண்ண சேம் தானியாக்கா தான் வந்திருக்காங்க. நம்ம சென்னை நெயில் ஆர்டிஸ்ட். ஸோ வந்து அவங்க கிட்ட நம்மளோட வெட்டிங் நெயில்ஸும் பண்ணிக்க போறோம். ஃபைனலி நம்ம எனக்கு மட்டும் இல்ல அம்மாவும் வந்துட்டு பண்ணிக்க போறா. ஸோ நானும் அம்மாவும் வந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி நேத்திக்கு அக்காவை டார்ச்சர் பண்ணி இப்போ வந்து அக்காவை வந்து வேலை செய்ய விடாம பேசி கொலை பண்ண புது பாருங்க. ஷேடிங் செட் எடுத்துட்டு வந்துருக்கோம். நீங்க எப்படி இந்த ப்ராசஸ்லாம் தனி வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி மீண்டுமா நான் வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா செலக்ட் பண்ணிருக்கேன். பயங்கரமா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? சொன்னப்பல அப்படின்னு அவங்க சொல்லிதான் அவங்க வேற வழி இல்ல. ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. அப்படியா? கேட்டை அதாவது பூனைக்கண்ண நெயில் அதாவது ஒரு மாதிரி எப்படி பூனையோட கண் வேற யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு நாங்களே பூனைக்கண் வச்சுக்கணும். கரெக்ட். சூப்பர் தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ வந்து இப்போ நாங்க வந்து எப்படி அந்த பூனையோட கண்ணு வந்து கலர் மாறிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து நெயிலுமே டபுள் கலர். அது மாதிரி கலர் லைட் பட ஷைனிங்கா ஒரு மாதிரி அந்த பிரைடலுக்கு ஏற்ற மாதிரி ஷிமரியா இருக்கும். அது மாதிரி கோல்டு கலர் டோனா போயிட்டா இப்ப நான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு வேர் பண்ற மாதிரி காமனா போயிடலாம், நெயில்ஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டேன். ஸோ வந்து அந்த கேட்டையில ஃப்ளவரா இருக்கிற மாதிரி டிசைன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அக்கா வந்து வெளில கடை போறாங்க. சானிடைசர் என்ன நான் குடிக்கல, கை வந்து அழுத்து கை. அதனால என்னை கூட்டி போய் எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு புதுசா பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து. நீங்க அப்படி கூட சிரிக்க மாட்டீங்க. கோஸ்ட் ஸ்டாப் தெரியுமா? அது வரும் தெரியுமா? அது எக்ஸாக்ட்டா அந்த கோஸ்ட் அந்த லாக் டாக்டர் அவங்க மட்டும் நீங்க எந்த மாட்டீங்க. வீட்டு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. ஆமா. நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ், சோ இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு அக்காவோட சூட்கேஸ் நல்லா இருக்கு. ஆட்டே எங்க இப்படிதான் கிடைக்கிற சூட்கேஸ் திருப்பி வச்சிருக்கோம். செமையா இருக்கா? தூக்கிட்டமா. இன்னொரு பெரிய சூட்கேஸ் இருக்கு. அது கூட நான் சொந்த காசுல வாங்கினது தான். அது நானு இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். சோப் போட்டு கை குழு பண்றாங்க. கர கைஸ்
மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கேன். எல்லா வேலையும் வந்துட்டு முடிஞ்சிருச்சா நீங்க நினைக்கலாம், முடியல. டாக் லெஸ் வர்க் மோர். வேலை போய்கிட்டே இருக்கு. நான் படுத்துக்கிட்டே இருப்பேன். வேலை அப்போ ஒருத்தங்க சிரிப்பாங்க. இப்ப அந்த லாஃப் நீங்க கேட்க போறீங்க. கோவை சார் இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ரெண்டு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீல. இப்ப நமக்கு 2 லாஃப் கிடைச்சிருக்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நம்ம சிரிப்பழகி தானியாக்கா. எவ்வளவு பெரிய லாரி வந்திருக்கு. இவ்வளோ லாரி திங்ஸ் இப்ப நாங்க ஏத்த போறோம். அதை என்னால நம்ப முடியல. லுக் தேர், அங்க பாருங்க. அந்த லாரியிலே எல்லாரும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நின்னே போயிடலாம், ஜாலியா இருக்கும். எனக்கு இவ்வளோ நேரம் இந்த கல்யாணம் ஃபீல் ஆகல. ஆனா இப்ப இந்த லாரி எல்லாம் பார்த்துதான் லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமா எனக்கு தான் கல்யாணமா? அப்போ அவ்வளவு பெரிய வண்டி போய் பார்த்தா இந்த நண்டி எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ இருக்கு. நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புரியவே இல்ல. வெளியே பார்த்தா வண்டி எப்படி அவ்வளவு பெரிய லாரி வந்திருக்கு. பேசாம எல்லாரும் லாரியில நின்னே போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கல்யாணம். ஆனா நான் பாருங்க நியூஸ் கூட நல்லா இருக்கும். நீ மட்டும் எப்போ வந்தாலும் ஆட்டுக்கார் கூட வந்து எல்லாமே நல்லபடியா நடத்து. சரியா கண்ணா? என்ன ஃபீல் ஆகுது? என்ன ஃபீல் ஆகுதா? 3 மணிக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏச்சி கல்யாணம் ஆக போகுது, அதை நினைச்சு என்ன ஃபீல் ஆகுது? அந்த ஃபீல் ஆகுது இருக்கா? இல்ல எனக்கு வீட்ல இருந்து கிளம்பும் போது லைட்டா ரொம்ப மாதிரி இருந்துச்சு. அது எமோஷனலா பிரேக். பக்கத்து வீடு தானே, பக்கத்து வீட்டுக்கு தானே போறேன். இல்ல அதெல்லாம் விட. சரி, கல்யாணம் ஆக போகுது. ஹரி பத்தி என்ன நினைக்கிறேன்? மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? முடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ரெடியா இருக்கேன் கழட்டி விடுறதுக்கு. எப்படான்னு தெரியுற நீ? ஒண்ணு மட்டும் தெரியும், அவனோட யாராலையும் வாழ முடியாது, என்னோட கண்டிப்பா. சோ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. சோ நாங்களே கல்யாணம் பண்ணுவோம். ஓகே சரி, உண்மையா கேக்குறேன், என்ன ஃபீல் ஆகுது? ஒரு பட்டர்ஃப்ளை மூளை எழுந்து நாளைக்கு தூங்கணும். 3 மணிக்கு எனக்கு மேக்கப் போட வரக்கூடாது. அதுக்கு நீ பேசாம நைட் முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண வேண்டியது. நீ எதுக்கு காசு உண்மையாவே தூக்கிட்டாங்கன்னா ஒரு கால் மேல இருக்கும். ஆக்சுவலி வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாப்போம். உண்மையாவே தூக்கிட்டாங்கன்னா உங்க கால் மட்டும் ஆடும். பாவா உன் ஆளை இன்னொருத்தன் தூக்கிட்டு போப்பா. He told me problem.